மித்ராவையோ இல்ல நந்தன் குடும்பத்தை நீ தொடறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாதுகாப்பா இந்த லக்ஷ்மி இருக்கான்ற விஷயத்த மறந்துடாத. மனிஷா, நீ இங்கதான் இருக்கியா? வீடு முழுக்க நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு மனிஷா? வாடி போன பூ மாதிரி உன் முகம் இருக்கு. ஏன் இவ்ளோ சீரியஸா இருக்க? ஒரு 2 நாளைக்கு லக்ஷ்மின்ற பெயரை கேட்காம, லக்ஷ்மின்ற ஃபீலிங்கே இல்லாம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயே கெட்ட கனவு மாதிரி அந்த லக்ஷ்மி இங்க வந்துட்டா. அவ ஒவ்வொரு அடியிலயும் என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. கடைசியில இன்னைக்கு அந்த லக்ஷ்மி வந்து என்ன அரைஞ்சிட்டா தெரியுமா ஆண்டி? என்ன சொல்ற மனிஷா? அந்த லக்ஷ்மி எதுக்கு ஒன்னு அரைஞ்சா? ஆமா ஆண்டி, பிளேஸ் மாறினாலும் அந்த லக்ஷ்மியோட ஃபோர்ஸ் மாறல. ஒரு பக்கம் அந்த லக்ஷ்மி அரைஞ்சது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மித்ரா அந்த லக்ஷ்மியை பாக்குற பார்வை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நடுவுல இந்த பெருசு வர வந்த பெரிய கிருஷ்ணர் மாதிரி மித்ராக்கு போதனை எல்லாம் பண்றாரு. இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல. மனிஷா ப்ளீஸ், வாய் இருக்குன்னு சத்தம் போடாத. அந்த சத்தம் இங்க இருக்கிற நிலைமையை அப்படியே மாத்திடும். இதனால உன் வாழ்க்கையை கூட தலைகீழா மாறலாம். நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி? ஆமா மனிஷா, நீ இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சா அரவிந்த் அக்காவோட அப்பாவுக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போயிடும். அவருக்கு மட்டும் மித்ரா லக்ஷ்மியோட டைவர்ஸ் விவகாரம் தெரிஞ்சா இந்த வீட்டையே 2ஆக்கிடுவாரு. நீ இந்த ஊருக்கு வந்ததுனால அந்த ஊர்ல நான் விட்டுட்டு வந்த சந்தோஷம் எல்லாம் திரும்ப இங்க வந்த மாதிரி எனக்கு தோணுதுமா. குடும்பம்னு இருந்தா மருமக இல்லாம எப்படி? நீயும் வந்துட்ட, உன் கையால பூஜையும் நடந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உண்மையிலேயே இது எல்லாத்துக்கும் அமரேந்திர தாத்தா மட்டும்தான் காரணம் மாமா. அவர் மட்டும் என்ன இங்க கூட்டிட்டு வரலன்னா என்னால இங்க வந்திருக்கவே முடியாது. லக்ஷ்மி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் மாமா? எங்க மாமனார் உன்னை இங்க கூட்டிட்டு வரதுக்கு ரூட்டு போட்டதே நான் தான். நீங்க என்ன சொல்றீங்க மாமா? நாங்க இங்க வரதுக்கு முன்னாடியே நான் எங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணேன். நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம், நீங்களும் வாங்கன்னு சொன்னேன். ஆனா எப்போ போக போறோங்கிற விஷயத்த மட்டும் சொல்லல. அதனாலதான் நேரா அவரு அங்கேயே வந்துட்டாரு. அங்க நீ மட்டும் தனியா இருந்ததுனால அவர் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு வருவாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்படி ஒரு பிளான் போட்டேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க மாமா? ஏன்னா நீ இந்த வீட்டோட மருமக லக்ஷ்மி. நந்தன் குடும்பத்தோட மருமகளா உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உனக்கு கிடைக்கணும். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீ உன் கையால தான் செய்யணும். அதனால தான் நீ வரணும்னு நினைச்சேன். வர்ற மாதிரி பண்ண. சுட போகுதுன்னு தெரியும் போது நெருப்ப, வாய் கெட்டு போயிரும் நினைக்கிறப்ப உப்ப தூரமா தான் வைக்கணும். இதுவும் அப்படிதான். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குனா அதுல இருந்து விலகி இருக்கிறதான நல்லது. இப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்க மித்ரா? சஞ்சனா விஷயத்துல நீ உருவாக்கின பிரச்சனை இன்னும் புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீயும் இங்க வந்து அதே பிரச்சனையை வச்சு இன்னொரு புது பிரச்சனையை உருவாக்குனா சஞ்சனாவோட கல்யாணம் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் தேவயானி சித்தியோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை அங்கே விட்டுட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அப்போ தேவையில்லாம நான் தான் பிரச்சனையை உருவாக்குறேன்னு நீங்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இவ்ளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீ என்ன புரிஞ்சுப்ப நினைச்சேன். ஆனா இன்னும் அதே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. இங்க வந்ததுல இருந்து ஜானு கிட்ட சரியா பேசக்கூட முடியல. பார்த்தாலே எரிஞ்சு விடுறா, பேசுனா சண்டைக்கு வரா. அவகிட்ட இப்பவாவது பேசி ஆகணும்.
நான் ஜானுவை எழுப்பும் போது பாட்டி பார்த்துட்டா அப்புறம் எல்லார்கிட்டயும் மாட்டிப்பேன். இப்ப என்ன பண்றது? ஒருத்தர் கூட ஒர்க் அவுட் ஆகலனா இன்னொருத்தர் கூட டைம் பாஸ் பண்ணலாம்னு சொல்லி 2 பேருக்கும் லெட்டர் ஒரே டைம்ல போட்டிருக்கான் போல. நான் போட்ட பிளான் என்ன இப்படி நாசமா போச்சு. ஏற்கனவே அடிபட்டிருக்குன்னு அதுக்கு மருந்து தடவும் போது இடி வந்து விழுந்த மாதிரியே இருக்கு. ஏதாவது சொல்லி ஜானுவோட கோவம் குறைக்கலான்னு பார்த்தா இப்ப பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டே போற மாதிரி இருக்கு. இப்ப ஜானு என்ன நினைச்சுப்பாலோ என்னவோ. எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா? எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புத்தன்னும் சிலுமிஷம்லாம் இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும்ல. இவன் வர சொன்னதும் நான் வந்தேன் பாரு. என் செருப்பால என்னையே அடிச்சுக்கணும். நம்ப கூடாதுன்னு இவனை போய் நம்பினேன் பாரு. ச்சே. ஜானு கிட்ட பேச ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள அது கைவிட்டு போயிடுச்சு. என்ன விவேக், பேசணும்னு சொல்லிட்டு பேசாம இருக்க? நீ ஏதாவது பேச ஆரம்பிச்சாதானே நானும் மனசை திறந்து பேச முடியும். இப்ப நீ எதையும் திறக்க தேவையில்ல. அதாவது இப்ப நீ மனசை திறந்து எதுவும் பேச வேண்டாம். இன்னொரு நாள் பேசிக்கலாம். பாய். என்ன விவேக், என்ன வர சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா? அது அப்ப பேசணும்னு தோணுச்சு. இப்ப என்னன்னு தெரியல. என் மூடு தீஞ்சு போன மசாலா தோசை மாதிரி ஆயிடுச்சு. நாம இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஓகே? எனக்கு தூக்கம் வர வருது. நான் போய் தூங்குறேன். பாய். என்ன மனிஷா, என்கிட்ட என்ன சொல்லணும்? புரோகிதர் அவ்வளோ ஸ்பெசிபிக்கா சொல்லி அனுப்பியிருக்காருனா அந்த 11 விதமான பூக்கள் பூஜைக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆண்டி. அதுக்கு அதுல ஏதாவது ஒரு விதமான பூவை நம்ம இல்லாம பண்ணிட்டா லக்ஷ்மிக்கு பொறுப்பே இல்ல, பில்டப் மட்டும்தான்னு எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. மீதி இருக்கிற 10 விதமான பூவை வச்சு பூஜை செஞ்ச அபசகுணம்னு புரோகிதர் சொல்லிடுவாரு. பூவை வச்சு பூஜை பண்ண முடியாம பூஜைய பாதியிலே நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் லக்ஷ்மியோட அஜாக்கிரதையால தான் நடந்ததுன்னு எல்லாரும் லக்ஷ்மிய டார்கெட் பண்ணுவாங்க. நம்மள மீறி இந்த இடத்துக்கு வந்த லக்ஷ்மிக்கு எந்த விதத்துல ஒரு அழகான பரிசை நம்ம கொடுத்து அனுப்பலாம். என்ன சொல்றீங்க ஆண்டி? எக்ஸாக்ட்லி மனிஷா. குறி வைக்கிற அம்பு பூக்களால கட்டப்பட்டிருந்தாலும் பூஜையோட அடித்தளத்தையே அது ஆட்டம் காண வைக்கும். சொன்னதை சீக்கிரமா செய். ஓகே ஆண்டி.